section is sir shipping bill 50 baggage declaration 77 அவ்வளவுதான். இது வந்து என்ட்ரி கிடையாது, baggage declaration. baggage declaration சார், அதாவது ஒரு இந்தியன் பேசஞ்சரோ ஃபாரின் பேசஞ்சரோ ஸோ இவர் டிக்ளேர் பண்ணுறது தான், என்ட்ரி கிடையாது. பேகேஜ் டிக்ளரேஷன்ஸ், பேகேஜ் டிக்ளரேஷன் இவங்களுக்கு வந்து சிங்கிள் டேரிஃப் ஹெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், சிங்கிள் டேரிஃப் ஹெட்டிங் சாப்டர் 9803 சிங்கிள் டேரிஃப் ஹெட்டிங். என்ன ப்ராடக்ட் அவர் ரிட்டர்ன் ஆகுறாரோ இந்தியாவுக்கு, ஸோ அப்போ அவர் டிக்ளேர் பண்ணுறது ஒரே ஒரு ஹெட்டிங் தான் 9803. ஸோ அது என்ன கூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் கூட்ஸ் ஆர் ஹவுஸ் ஹோல்டு கூட்ஸ். ஸோ அதுதான் என்ன அவர் என்ன கூட்ஸ் கொண்டாந்தாலும் ஒரே டேரிஃப் ஹெட்டிங் தான். ஓகே, நெக்ஸ்ட் 78 போனஃபைடு கூட்ஸ் டியூட்டி எக்ஸம்ப்டட். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஃபாரின் போயிட்டு ரிட்டர்ன் ஆகுறாருன்னு வச்சுங்களேன் ஒரு இந்தியன் பேசஞ்சர், மினிமம் 50,000 வரைக்கும் எக்ஸம்ப்டட் சார், டியூட்டி கிடையாது சார். மேக்ஸிமம் 5 lakhs எக்ஸம்ப்டட். ஒரு இந்தியன் பேசஞ்சர் ஃபாரின் போயிட்டு ரிட்டர்ன் ஆகுறாரு அப்படின்னா இன்றைக்கி போயிட்டு சாயந்தரமே வந்தால் கூட 50,000 ரூபாய் கூட ஒர்த்தான ப்ராடக்டை கொண்டு வரலாம், டியூட்டி கட்டாமல் கொண்டு வந்துடலாம். ஒரு டைம் பீரியட் வரைக்கும் இருந்தார்னா, ஒரு மோர் தென் 2 years இருந்தார்னா அப் டு 5 lakhs ப்ராடக்டை இந்தியாவுக்கு அவர் கொண்டு வரலாம். ஸோ அது கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுதான் பேகேஜ் ரூலில் ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க, அது பேகேஜ் ரூல். ஓகே, செக்ஷன் 78 போனஃபைட் கூட்ஸ். 79 ரூல் ஃப்ரேம் பண்ணிடுறாங்க சார், பேகேஜ் ரூல் ஃப்ரேம்டு 2016. 80 பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் பேசஞ்சர் இந்தியாவுக்கு வந்துட்டார்னு வச்சுங்களேன், டீடைன்டு தி பேகேஜ். அவர் ஒரு ப்ரொஹிபிட்டட் கூட்ஸையோ இல்லை ஹை வேல்யூ டியூட்டியபிள் கூட்ஸையோ கொண்டு வந்துட்டாருன்னா கிளியரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ப்ரொஹிபிட்டடுக்கு, இல்லைங்களா? ப்ரொஹிபிட்டட் நமக்கு தெரியும், அப்சல்யூட்லி நாட் பர்மிட்டட். இப்போ டியூட்டியபிள் கூட்ஸ்னால் ஃபாரின் பேசஞ்சர் அவர் வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆக போகிறாரு, அப்போ டியூட்டியும் கட்ட முடியாது. அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, அந்த பேக்கேஜை ஏர்போர்ட்லேயே டீடைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெம்பரவரிலி டீடைன்டு பேக்கேஜ் செக்ஷன் 80. 81 பொறுத்த வரைக்கும் ரெகுலேஷன், பேக்கேஜ் ரெகுலேஷன். இந்த 4-5 செக்ஷன்ஸ் தான் சார், 1 2 3 5 செக்ஷன்ஸ் தான் பேக்கேஜ். ஸோ பேக்கேஜ் ஜி கார்டில் எப்படி கேட்குறாங்கன்னா பேக்கேஜ் ஷார்ட் நோட்ஸ் 5 செக்ஷனாக போடுங்க, ஒரு ரூல்ஸ் போடுங்க. ரூல்ஸில் 1 to 9 ரூல்ஸ் இருக்குது, ஈஸி தான். 1 to 9 ரூல்ஸ் ரொம்ப ஈஸி. ஸோ பேக்கேஜ் ஷார்ட் நோட்ஸ் இல்லையா, பேக்கேஜ் ரூல் ஷார்ட் நோட்ஸ். பேக்கேஜுக்கு 5 செக்ஷன் இருக்குது, ரூல் 1 இருக்குது 2016. ஓகே, ஸோ பேக்கேஜ் ரூல் 9 ரூல்ஸில் ஃபஸ்ட்டு ரூல் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஷார்ட் டைட்டில் கமென்ஸ்மெண்ட்டு, 2ல் டெஃபினிஷன்ஸு, 3ல் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ஃப்ரம் கண்ட்ரிஸ், ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வந்தாங்கன்னா 50,000 ரூபாய் வரைக்கும் டியூட்டி எக்ஸம்ப்டட், அவ்வளோதான். ரூல் 4, அதே பேசஞ்சர் நேபாள், பூட்டான், மியான்மர்லேருந்து வந்தாருன்னா 15,000 வரைக்கும் டியூட்டி எக்ஸம்ப்டட். ரூல் 4 ஓவர். ரூல் 5, ஃபாரின் பேசஞ்சர் ஜுவல்லரிலாம் போட்டு கொண்டு வராங்க அப்படின்னா, லேடி பேசஞ்சராக இருந்தாங்கன்னா அப் டு 1 lakh வரைக்கும் டியூட்டி எக்ஸம்ப்டட் ஆர் 40 grams ஆஃப் கோல்டு ஜுவல்லரி. ஒரு ஜென்டில்மேன் பேசஞ்சராக இருந்தாங்கன்னா 50,000 rupees ஆர் 20 grams. ஸோ ஜுவல்லரி ரூல் 5 பொறுத்த வரைக்கும் ஜுவல்லரி. ரூல் 6 பார்த்தீங்க அப்படின்னா டிஆர், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரெசிடென்ஸ். ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் போகிறாரு, ஸோ மினிமம் ஒரு டைம் பீரியடில் ஸ்டே பண்ணுறாரு, ஸோ அது எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதுதான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 lakhs. ஸோ இந்த பேக்கேஜில் கேட்கல அப்படின்னா டிஆர் பற்றி கேட்பாங்க. ரூல் 6 பேக்கேஜில் ரூல் 6 பார்த்தீங்க அப்படின்னா
டிஆர் இப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டுருவாங்க சார். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரெசிடென்ஸ். ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ ஒரு ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட் ஏதோ ஒரு இதில் டிபார்ட்மெண்ட்டில் ஸோ ஃபாரின் போய்ட்டு ஒரு 6 மாதமோ 1 மாதமோ ஸ்டே பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகுறாரு. சும்மா வருவாரா, அவர் யூஸ் பண்ண பர்சனல் குட்ஸ், ஹவுஸ் ஹோல்டு குட்ஸ் எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கொண்டு வருவார். ஸோ அவர் எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணியிருக்கணும், அவருக்கு எவ்வளோ டியூட்டி எக்ஸம்ஷன்றது தான் அதில் கொடுக்குறாங்க. பேகேஜ் ரூலில் போய் நீ இதை பார்த்துக்கோங்க. டிஆர் கேட்பாங்க 2 மார்க்ஸ் இல்லையா, பேகேஜ் ஜென்ரலாக கேட்டு விட்டுருவாங்க. ஓகே, ஸோ அதில் தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50,000 இதில் வராங்க. டைம் பீரியட் அதுக்குள்ளெலாம் போக வேண்டாம், டைம் கிடையாது நமக்கு. நெக்ஸ்ட்டு ரூல் 7. ஒரு ஃபாரின் பேசஞ்சரோ இந்தியன் பேசஞ்சரோ இந்தியாவுக்குள்ளே வராரு அப்படின்னா இந்தியன் கரன்சி 25,000 வரைக்கும் தான் அவர் வந்து ஹோல்ட் பண்ண முடியும். இதே வந்து யூஎஸ் டாலராக இருந்ததுன்னா $5,000 வரைக்கும் கொண்டு போகலாம். அதர் மோடாக இருந்தால் அது ஒரு 5,000 கரன்சி. ஸோ கரன்சியை பற்றி டீல் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆக்டை நம்ம ரிலவெண்ட் பண்ணிக்கலாம் சார், கலெக்ட் பண்ணி. ஃபெமா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க சார். ஓகே, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு ஃபிக்ஸ்டு பை எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு என்ன செக்ஷனில் கனெக்ட் பண்ணலாம் சார்? 14(1) எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. ஓகே, ஃபாரின் கரன்சி டு இந்தியன் கரன்சி, இந்தியன் கரன்சி டு ஃபாரின் கரன்சி. இம்போர்ட் இன்வாய்ஸ் இந்தியன் கரன்சியில் வரலாமா? ஆர்பிஐ பர்மிட் பண்ணுறாங்களா? பண்ணுறாங்க. ஓகே, ஒரு பில் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பண்ணுறீங்க, அட்வான்ஸ் பில் ஆஃப் என்ட்ரியோ ப்ரியர் பில் ஆஃப் என்ட்ரியோ, பிஃபோர் ஐஜிஎம்மோ இல்லை பிஃபோர் இன்வர்டோ, ஆஃப்டர் இன்வர்டோ ஆஃப்டர் ஐஜிஎம்மோ, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு சேஞ்ச் ஆகுமா? கான்ஸ்டண்ட்டாக மாறவே மாறாது. ஈவன் அது பேரோஸில் ஃபைல் பண்ணி எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது மாறாதா? மாறாது. ஸோ அத்தாரிட்டி 14(1) கான்ஸ்டன்ட், எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு ஃபிக்ஸ்டு, சரிங்களா, சேஞ்சே ஆகாது. ஓகே, எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தீங்கன்னா மந்த்லி ட்வைஸ் இல்லைங்களா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் 100 யூனிட்ஸ் வர கரன்சி 2 சொல்ல முடியுமா? கொரியன் வான். ஓகே, ஸோ ரூல்ஸ் பேகேஜ் ரூல்ஸில் 7 பார்த்தீங்க அப்படின்னா கரன்சி 7 currency, 1 short title, 2 definitions, 3 passenger from other countries, rules 4 passenger from Nepal, Bhutan, Myanmar, rule 5 பார்த்தீங்க அப்படின்னா jewelry, rule 6 transfer of residence, rule 7 currency, rule 8 பார்த்தீங்கன்னா UB unaccompanied baggage. 2 வருஷம் அந்த பேசஞ்சர் அந்த ப்ரொஃபஷனலிஸ்ட் இருக்காருங்க. ஏர்போர்ட்டில் வரும்போது அவரோட கூட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளைட்லேயே கொண்டு வர முடியாது. ஸோ கண்டெய்னரில் புக் பண்ணி தான் கொண்டு வரணும். ஸோ அப்படி வரும்போது அதுதான் அன்அக்கம்பனைடு பேகேஜ். இதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குது. ஃபஸ்ட்டு பேசஞ்சர் வரலாம், நெக்ஸ்ட்டு அவரோட பேகேஜ் வரலாம் இல்லையா, 2வது சீக்வன்ஸ். பேகேஜ் ஃபஸ்ட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் பேசஞ்சர் வரலாம். டைம் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் அன்அக்கம்பனைடு பேகேஜ். நெக்ஸ்ட்டு ரூல் 9, மெம்பர் ஆஃப் க்ரூ, ஷிப்லேயோ வெசல்லையோ ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ இவங்க எவ்வளோ கொண்டு வரலாம் அப்படின்னா 1500 வரைக்கும். ஸோ அது சம் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேகேஜ் பொறுத்த வரைக்கும் 5 செக்ஷன்ஸ் பார்த்துக்குங்க. செக்ஷன் 2ல் த்ரீயா பேகேஜ் மீன்ஸ் என்ன சார்? அன்அக்கம்பனைடு பேகேஜ். அன்அக்கம்பனைடு பேகேஜ் பட் டஸ் நாட் இன்க்ளூட் மோட்டர் வெஹிக்கிள், ஃபயர் கன்ஸ், சேட்டலைட் ஃபோன், அதெல்லாம் புக்கில் இருக்காது. பட் இருந்தாலும் பேகேஜ் அப்படின்னா அன்அக்கம்பனைடு பட் டஸ் நாட் இன்க்ளூட் ஃபயர் கன்ஸ், சேட்டலைட் ஃபோன். ஓகே, ஸோ சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 9803. இந்த பேகேஜ் கொண்டு வரவருக்கு அந்த இதுக்கு ஐஇசி வேணுமா? ஐஇசி மேண்டட்டரியா? ஐஇசி தேவையில்லை. ஆஸ் பர் ஐஇசி இல்லை, அந்த பர்டிகுலர் எவ்ரி பேசஞ்சருக்கு அது மாதிரி இண்டிவிஜுவலாக வேணுமா? போடணுன்னீங்களே, அப்போ எந்த ஐஇசி போடுவீங்க? permanent dummy IEC, permanent dummy IEC as per
ஃபாரின் ட்ரேட் பாலிசி 2.05. இப்போ பேக்கேஜ் வந்ததுன்னா லாஸ்ட்டு 145 முடியும் சார். ப்ரிஃபிக்ஸ் வந்து ஆல்ஃபபெட்ஸ் இருக்கும், 10 டிஜிட் தான். ஸோ பேக்கேஜ் கூட்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா ஆஸ் பர் ஃபாரின் ட்ரேட் பாலிசி பெர்மனண்ட் டம்மி ஐஇசி கொடுக்குறாங்க. பர்மனண்ட் அது ஒரே நம்பர் தான், எந்த பேசஞ்சர் வந்தாலும் அந்த நம்பரை போடணும். 10 டிஜிட் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் ஃபைனலாக 145 தான் க்ளோஸ் ஆகும். அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த டம்மி ஐஇசி அப்படின்னா எல்லாருக்கும் பர்மிட் பண்ணுவாங்களாம், பண்ண மாட்டாங்க. இது மாதிரி பேக்கேஜ் ஓனர்ஸ்க்கு பண்ணுவாங்க, எனி இண்டிவிஜுவல்ஸ்க்கு பண்ணுவாங்க, எனி சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஸோ இது மாதிரி அதாவது கமர்ஷியல் இன்வால்மெண்ட் இல்லாதவங்களுக்கு இந்த டம்மி ஐஇசி வந்து பர்மிட் பண்ணுறாங்க. ஆஸ் பர் ஃபாரின் ட்ரேட் பாலிசியில் பர்மிட் பண்ணியிருக்காங்க. இதே ஒரு கம்பெனியோ ஒரு கமர்ஷியல் இன்வால்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு பண்ணலாமா? பண்ண முடியாது. பண்ணாங்கன்னா அது என்ன சார், கான்ட்ரவென்ஷனாக பெனால்ட்டி இம்போஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுத்துடலாம். அது ஆக்சுவலாக ஐஇசி இஷ்யூடு பை டிஜிஎஃப்டி. எவ்வளோ சார் ஃபீஸ் பே பண்ணணும்? எவ்வளோ நாள் ஐஇசி அலர்ட் ஆகுது? 2 days. ஐஇசி பேஸ்ட் ஆன் சிபி லைசன்ஸ், பேஸ்ட் ஆன் ஜிஎஸ்டி, பேஸ்ட் ஆன் அவ்வளோதான். ஸோ இப்போ பேன் பேஸ்டு தான் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ ஐஇசி எதுக்கு போகணும் சார்? பேக்கேஜுக்கு போகணுமா? பேக்கேஜ் வந்து 6 செக்ஷன்ஸு ரிலேட் பண்ணிக்கோங்க. ஒரு ரூல் சாப்டர் 9803. ஒரு பேசஞ்சர் கோல்டு பார்லாம் கொண்டு வரலாமா? அலோடா கோல்டு பாரு? 10 kgs அலோடு. கோல்டு பாரு ஒரு பேசஞ்சர் கொண்டு வரலாம், ஆனால் மினிமம் ஃபாரினில் 6 months வந்து ஸ்டே பண்ணியிருக்கணும். அதே மாதிரி சில்வர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 kgs. பேசஞ்சர் பெட் அனிமல்ஸ் கொண்டு வரலாமா? மினிமம் பெட் அனிமல்ஸ்னால் என்ன சார்? பாம்பு இல்லாமா? என்னது பாம்பா? டாக், கேட்டு. சார் 2 பெட் அனிமல்ஸ் அலோடு, சப்ஜெக்ட் டு சர்டிஃபிகேஷன். யார் சார் கொடுக்கணும்? லோட் போர்ட்டு சர்டிஃபிகேட் ப்ளஸ். ஓகே, பெட் அனிமல்ஸ் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட்டு லேப்டாப் வந்து ஃப்ரீ டியூட்டியா? லேப்டாப் கொண்டு வரலாமா? ஏஜ் லிமிட் என்ன சார்? கொண்டு வந்தீங்கன்னா நோ டியூட்டி. ஓகே. ஸோ பேக்கேஜில் அவ்வளோதான் சார். பேக்கேஜ் ஷார்ட் நோட்ஸு 2 marks இல்லையா? ஒரு எம்சிக்யூவில் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு